வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறி. இதில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. குறிப்பாக விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முருங்கைக்காயில் அதிகமாக காணப்படுது. வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது 2 தடவையாவது முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மனிதர்களினுடைய உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எலும்புகள். அவை ஒரு மனிதனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். முருங்கைக்காயில் எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. இதை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் உறுதியடைவதோடு எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கும். அதுவும் குறைஞ்சு போயிடும். ஸோ குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட 40 வயசுக்கு அப்புறம் கூட மேலே நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு, ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலமைப்பை பராமரிச்சுக்கிறதுக்கு இப்போ இருந்தே முருங்கைக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ந்து போவதற்கு நம்ம முருங்கைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. மேலும் ஜுரம் ஏற்படுவதாலும் சிலருக்கு வறட்டு, இருமல், சளி போன்ற இந்த மாதிரி சுவாசம் தொடர்பான பொதுவான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்காயை உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரலுக்கு அதிகமாக வாயு பிரச்சனை வந்து அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நுரையீரலுக்கு போதுமான காற்று வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சுலபமாக அவங்க வந்து சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. நுரையீரல் தொற்று நோய்கள் எதுவுமே வந்து ஏற்படாது. அதாவது நுரையீரல் காற்று பாதைகள் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அழிக்கப்படும். ஸோ அங்கே வந்து எந்த விதமான தொற்றுகளும், இன்ஃபெக்ஷன்ஸும் எதுவுமே ஏற்படாது. நுரையீரல் காற்று பாதைகள் எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் நுரையீரல் தன்னுடைய வேலையை, அந்த சுவாச மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும். மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தங்களுடைய உணவுகளில் முருங்கைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு நோயில் டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது 2ஆம் வகை நீரிழிவு நோயை வந்து சற்று கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ஸோ முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இந்த வகையான நீரிழிவு நோயாளிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படும். இன்சுலின் போல வந்து இது செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். இதனால நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவாக முருங்கைக்காய் வந்து இருக்கு. அதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளம் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுடைய உணவுகளில் முருங்கைக்காயை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளில் நீங்கள் முருங்கைக்காயை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ரத்த சுத்தி பிரச்சனை தீர்வதற்கு முருங்கைக்காயை எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அழிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. தினமும் அல்லது வாரத்தில் 2 தடவை நீங்கள் முருங்கைக்காயை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் நீங்கள் பெற்று ரத்தம் சுத்தமாகி அது உடலை புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு செய்யும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேலைகளை அன்றைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை என எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரத்தம் தொடர்பான பொதுவான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். வயிறு பிரச்சனைகள் தீர்வதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஜீரணித்து நமக்கு சக்தியை தரக்கூடிய வயிறு மற்றும் குடல் உறுப்புகளை நன்றாக இயங்க வைக்கிறதுக்கு, நம்மளால் முழுமையான ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த முருங்கைக்காய் வந்து செரிமானத்தை அதிகரிக்கக்கூடிய திறன் கொண்டு இருக்கு. இது பசியை தூண்டி வயிற்றில் செரிமானத்திற்கு பயன்படக்கூடிய சுரப்புகளை வந்து அதிகமாக அந்த ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்க வைக்கும். செரிமான சக்தியை அதிகரித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் பிரச்சனை. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்னா வளமான அளவு நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, செரிமான மண்டலம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே சரியாயிடும். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்துவதற்கு முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் ரத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்குது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெட்ப மாறுபாடுகளால், அதாவது சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நிறைய தொற்று கிருமிகள் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கணும். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கிறோம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா முருங்கைக்காய் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீர்வான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் உடலை பலமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். ஸோ வாரத்தில் ஒரு தடவை அல்லது 2-3 தடவை சமைத்து முருங்கைக்காய் உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.